கிஷன் சார், என்னோட போட்டோ இல்லன்னு வருத்தப்பட்டீங்களாமே? சூட்டு நல்லா இருக்க, போட்டோ எடுத்துக்கிறீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் டெக் கிரியேஷன். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான இந்த கேஜிஎஃபோட மாஸ்டரில் தான் நம்ம பீட் மார்க்காக வச்சு எடிட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிவிங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணலாம், அங்கே போய் ஜாயின் பண்ணிவிங்க. இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டுருக்கு, மறக்காமல் அங்கே போய் ஜாயின் பண்ணிவிங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பீட் மார்க் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு, அந்த டைலாக் எல்லாமே உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் லிரிக்காக கொடுத்து வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டாக இருக்க பீட் மார்க் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் மீடியாவில் போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இது யூஸ் பண்ணுற இமேஜஸ் பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் ராக்கெட் இமேஜஸ். கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பிக்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பார்த்திங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் போய்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கீ ஃப்ரேம்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து உங்களுக்கு தேவை உள்ளது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜஸாக கட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மெட்டீரியல் டவுன் லிங்கில் ஒரு 2 பிக்ஸ் இருக்கும், அந்த பிக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக இருக்க அந்த பிக்கை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் மீடியாவில் போய்ட்டு இந்த லென்ஸ் பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து எது வரை எண்ட் ஆகுதோ அந்த டைலாக் வர வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பேண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் லேயரையும் அந்த 2 லேயர்ஸுமே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த லிரிக் டெக்ஸ்ட் லேயர் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட் ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் லேயருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை போய்ட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் லேயரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா அடுத்தாட்டு இருக்க பிக்ஸுக்கெல்லாம் ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த பிக்ஸை போய்ட்டு ஷேக் எஃபெக்ட் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இமேஜ் லேயர்ஸில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண வர பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ இருக்கும். அந்த டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண வர பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லேயரை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு ரைட் ஹேண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் எண்ட் ஆகிற டைமில் வந்துட்டு ப்ளஸ் அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.